ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, அது என்ன வார்த்தைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அது எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ரெண்டு செயல் வந்து ஒரே நேரத்தில் நடக்குது. ஓகே, ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்தான் அப்படின்னு இருக்கு. ஓகே, இன்னொரு செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இந்த மாதிரி ரெண்டு செயல் வந்து நடக்குது. அவன் வந்தான், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செயல். வந்தான் அப்படின்னு இருக்கு. இது என்ன டென்ஸ்? கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் வந்தான் முடிஞ்ச விஷயம்தான். நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் இதுவும் முடிஞ்ச விஷயம்தான். பட் கரெக்டான டென்ஸ் என்ன டென்ஸ்? அவன் வந்தான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ரைட்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எஸ்பினா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், கொண்டுங்கிற வார்த்தை வந்துட்டாலே வந்து அது கண்டினியூஸ். சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அல்லது சாப்பிட்டு கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். என்ன கண்டினியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இந்த ரெண்டு செயல்களும் ஒரே நேரத்துல நடந்தா அந்த தமிழ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? அவன் வந்த போது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அவன் வந்த போது, வந்தான் அப்படின்னு இருக்கு, இதோட போது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கிறோம். அவன் வந்த போது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஓகே, சோ அப்ப வந்து ரெண்டு செயல் வந்து நடக்குது. ஒண்ணு அவன் வந்தான், சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ரெண்டு செயலும் ஒரே நேரத்தில் நடக்குது. அவன் வந்தப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவன் வந்த போது இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். இன்னொரு செயல் வந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். மோஸ்ட்லி இப்படிதான் வரும். ஓகே, சோ இந்த மாதிரி வந்தா இதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்றது? இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரக்கூடிய இந்த சென்டென்ஸையும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரக்கூடிய இந்த சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்காக ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போதுங்கிற வார்த்தை இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட வரும்போது இதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் இருக்கு. அது என்னன்னா when. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து while அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ while அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறமா வரக்கூடிய verb வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அதோட ரூல்ஸே வந்து தனி, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். இந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்மோட போதுங்கிற வார்த்தை சேரும் போது நம்ம அந்த வென்னுங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஓகே, சோ அவன் வந்த போது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஆன்சரை நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய சென்டென்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரைட்? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஆன்சர் பண்ணலாமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்த போது அப்படின்னு இருக்கு. சோ போது அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், செந்தில் சார், நீங்க வென் அப்படின்னா வந்து எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கும். கேள்வி கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், when will you come, நீ எப்போ வருவ, ரைட்? ஸோ வென்னுங்கிற வார்த்தை கேள்விக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அந்த வென்னுங்கிற வார்த்தைய ஒரு இணைப்பு சொல்லா நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த இடத்துல வந்து இந்த வென் அப்படிங்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஜங்ஷன், ரைட்? கன்ஜங்ஷன் அப்படின்னா வந்து இணைப்பு சொல். இரண்டு வாக்கியங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் இணைப்பு சொல். ஸோ அது இங்கிலீஷ்ல வந்து தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஜங்ஷன். ஓகே, ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய இரண்டு செயல்களையும் இணைப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு சொல் when இந்த இடத்துல. இப்ப பாருங்க, அவன் வந்த போதுன்னு இருக்கு. ஸோ போது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து when அப்படின்னு போடலாம். அவன் வந்தான் அப்படின்னா வந்து he came. இதோட ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து verb, அதோட பாஸ்ட் ஃபார்ம் வரும்.
நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் அப்படின்னா ஐ. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா நீங்க ரெண்டு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஐ, ஹி, ஷி, இட் வந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணணும். யூ, வி, தே இந்த மாதிரி ப்ளூரல் வந்துச்சுன்னா நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து ரெண்டு ஆக்சிலரி வேர்ப் இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு யூஸ் த கரெக்ட் ஆக்சிலரி வேர்ப். ஓகே. ஸோ ஐ, ஹி, ஷி, இட் அல்லது பெயர் இந்த மாதிரி சிங்குலர்ல வந்துச்சுன்னா வாஸ் வரும், ப்ளூரல்ல வந்தா வேர் வரும். ஸோ ஐங்கிறது சிங்குலர். ஸோ வாஸ். எப்பவுமே கண்டினியூஸ் டென்ஸ்ல வேர்ப் வந்து எந்த ஃபார்ம்ல தான் வரும்? ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் வரும். ஓகே. ஸோ சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஈட். அதோட ஐஎன்ஜி சேர்ப்பீங்க. தட்ஸ் இட். When he came, I was eating. அவன் வந்தப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப இந்த வென்ற வார்த்தையை போடலைன்னா இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங்கே இருக்காது. He came, I was eating. அவன் வந்தான், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ரெண்டு செயலும் ஒரே நேரத்துல நடந்துச்சா இல்ல வேற வேற நேரத்துல நடந்துச்சாங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த வென்னுங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணும்போது அதற்கான சரியான ஒரு மீனிங் கிடைக்கும். ஈஸியா இருக்கா? சூப்பரா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரீட் பண்ணுங்க. When he came, I was eating. இந்த when அப்படிங்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் வந்து முதல்ல தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த சென்டென்ஸ் இதுக்கு அப்புறமாவும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். இதை வந்து அதுக்கு அடுத்தும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஈட்டிங் when he came. இப்படியும் சொல்லலாம். ஐ வாஸ் ஈட்டிங் when he came. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வென்கிற வார்த்தையை சென்டென்ஸோட தொடக்கத்துல யூஸ் பண்ணீங்கன்னா இங்க கமா வரும், மிடில்ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கமா வராது. Got it? Okay. Now I am going to explain the structure. ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை வச்சே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதை வச்சு we are going to discuss many example sentences. We are going to practice it. Okay, let's practice. So இது வந்து ஜென்ரலான ஸ்ட்ரக்சர். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் அதோட ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் முதல்ல வரும். அதுக்கப்புறம் இந்த வென் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் வரும். அவ்வளவுதான். ஓகே. இதே இது மாத்தியும் வரலாம். அதாவது முதல்ல வந்து இது வந்துடலாம். வென் எப்பவுமே வென்க்கு அப்புறமா தான் சிம்பிள் பாஸ்ட் வரும். ஸோ இதே இது முதல்ல வந்துட்டா பாஸ்ட் கண்டினியூஸ் இதுக்கு அப்புறம் வரும். பட் இப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் சொல்லும் போது. ஓகே, ரைட். இங்க பாருங்க. நான் வீட்டிற்கு வந்த போது அவள் சமைத்து கொண்டு இருந்தாள். நான் வீட்டுக்கு வந்த போது, இப்ப இத கூட விட்டுருங்க. மெயினான விஷயம் என்னது? அவள் சமைத்து கொண்டிருந்தாள். ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல உள்ள சென்டென்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் அழகா இருக்கும் நம்ம பேசும்போது. இங்க பாருங்க. அவள் சமைத்து கொண்டிருந்தாள். அவள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ. சமைத்து கொண்டு இருந்தாள். கொண்டுங்கிற அந்த வார்த்தையை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் இது பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு. ஓகே. ஸோ ஷீ வந்திருக்கு சிங்குலர், அதனால நான் வாஸ் போடுறேன். ஷீ வாஸ். வேர்ப் என்னது? சமைக்கிறது. குக், அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஷீ வாஸ் குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருந்தாள். எப்போ? நான் வீட்டிற்கு வந்த போது. ரெண்டு செயல் நடக்குது. ஓகே. அவள் சமைத்து கொண்டிருந்தாள், இன்னொன்னு நான் வீட்டிற்கு வந்தேன். வீட்டிற்கு வந்த போது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வென் யூஸ் பண்ணணும். இங்க வந்து நம்ம கமா போடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த வென் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சென்டென்ஸோட மிடில்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ டோன்ட் யூஸ் கம்மா. ரைட். ஷி வாஸ் குக்கிங் வென். நான் வீட்டிற்கு வந்த போது. வென்க்கு அப்புறமா வரக்கூடியது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா இருக்கணும். அதோட ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஸோ இங்க சப்ஜெக்ட் எது? நான். ஐ வந்தேன். வந்த போது ரெண்டுமே முடிஞ்ச விஷயம் தான் இல்லையா? ஸோ வந்தேன். கம், அதோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். when I came, வீட்டுக்கு. ஹோம். இந்த ஹோம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டூ போடக்கூடாது. அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். she was cooking when I came home. நான் வீட்டிற்கு வந்த போது அவள் சமைத்து கொண்டிருந்தாள். இதே சென்டென்ஸை நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸை முதல் சொல்லிக்கலாம்.
லைக் when I came home, இப்ப கமா வரும். She was cooking. That's it. ரெண்டுல எது ஈஸியா இருக்கோ நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. So when I came home, she was cooking. இது ஈஸியா இருந்தா இது நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. She was cooking when I came home. இது ஈஸியா இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்? எது சொன்னாலும் கரெக்ட் தான். when முதல்ல வந்தா இங்க கமா வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அவர் என்னை அழைத்த போது நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன். அவர் எனக்கு கால் பண்ணப்போ நான் புக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடலாமா? நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸா முதல்ல சொல்லிடலாம். ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? நான்னா ஐ சிங்குலர், அதுக்கப்புறம் வாஸ் வரும். ஐ வாஸ் வேர்ப் வந்து வாசிக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ரீட், அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க. ஐ வாஸ் ரீடிங், நான் வாசித்து கொண்டிருந்தேன். என்ன வாசிச்சுட்டு இருந்தீங்க? புக், ஒரு புத்தகம், புக். எப்போ? அவர் என்னை அழைத்த போது, போதுன்னு வந்திருக்கு. ஸோ when அவர் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல he, அழைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கால், அதோட பாஸ்ட் ஃபார்ம் called. when he called me, என்னைனா me. I was reading a book when he called me. அவர் என்னை அழைத்த போது நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன். இதை மாத்தி சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? when he called me, I was reading a book. எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகே. மின்சாரம் போன போது அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். கரண்ட் போனப்போ அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம இதை சொல்லலாம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு நீங்க எதை சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி. ஓகே. இப்ப வேணா நம்ம வந்து இந்த சென்டென்ஸ்க்கு முதல்ல சொல்லலாமா? மின்சாரம் போன போது, போது அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. அப்ப நம்ம when வந்து முதல்ல சொல்லிக்கலாம். இதுல இந்த சென்டென்ஸ்ல எப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ when எப்பவுமே வென்க்கு அப்புறமா வர்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். மின்சாரம் போன போது, மின்சாரம் அப்படின்னா பவர். when the power, ஓகே, போயிருச்சு அப்படின்னா went. போயிருச்சு, பவர் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றது went off அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே. when the power went off, கரண்ட் போனப்போ கமா, இங்க கமா போடணும். ஏன்னா when வந்து நம்ம முதல்ல யூஸ் பண்ணியிருக்கோம். when the power went off, அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறமா அந்த கண்டினியூஸ் டென்ஸ் எழுதுறோம். அவ்வளவுதான். கொஞ்சம் மாத்தி எழுதுறோம், எப்படினாலும் கரெக்ட் தான். ஸோ அவர்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. கொண்டு இருந்தார்கள், பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ளூரல் வந்திருக்கிறதுனால நம்ம வேர் யூஸ் பண்றோம். தே வேர். டிவி பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல வாட்ச், வாட்சிங், ஐஎன்ஜி சேர்க்கணும், டிவி. when the power went off, they were watching TV. கரண்ட் போனப்போ அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சென்டென்ஸ் நீங்க இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். they were watching TV when the power went off. next, நான் அறைக்குள் சென்ற போது, நான் ரூமுக்குள்ள என்டர் ஆனப்போ அவன் பாடிக்கொண்டு இருந்தான். அவன் பாட்டு பாடிட்டு இருந்தான். ஓகே. இங்க பாருங்க, நான் அறைக்குள் சென்ற போது, போதுன்னு வந்துருச்சு. அப்ப நம்ம இங்க when யூஸ் பண்ணிடலாம். when நான் அறைக்குள் சென்றேன், அதை எப்படி சொல்லுவீங்க? அறைக்குள்ள போறதுக்கு என்டர் ஆகிறது. ஓகே. இங்க சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் வென்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ when I enter, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? entered, ed சேர்க்கணும். when I entered அறைக்குள். ஓகே. when I entered அறைக்குள், when I entered the room, கமா, அவன் பாடிக்கொண்டு இருந்தான். அவன் அப்படின்னா he வந்தனால வாஸ் போடுறோம். பாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? சிங், அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். தட்ஸ் இட். when I entered the room, he was singing. நான் அறைக்குள் சென்ற போது அவன் பாடிக்கொண்டு இருந்தான். மாத்தியும் சொல்லலாம். he was singing when I entered the room. இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகே. அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான், இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், போன் அடித்த போது, போன் பெல் அடித்த போது நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி சொல்லலாம். இப்போ வந்து இந்த வென் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மிடில்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம், எல்லாமே கரெக்ட் தான். ஓகே. ரைட்.
சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன், இதுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை சொல்லுங்க. நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் அப்படின்னா ஐ, சிங்குலர் வந்திருக்கு, ஸோ நம்ம வாஸ் யூஸ் பண்றோம். தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லீப், ஸ்லீப்பிங். ஏன்னா வந்து கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாத்தையும் ஐந்து சேர்ப்போம். ஸ்லீப்பிங். போன் அடித்த போது, அடித்த போது அப்படின்னு இருக்கு, ஸோ when யூஸ் பண்ணிக்கோங்க. when the phone, அடிக்கிறதுக்கு ring, அதோட பாஸ்ட் ஃபார்ம் rang, RANG. அவ்வளவுதான். I was sleeping when the phone rang. போன் அடித்த போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மழை பெய்வதற்கு ஆரம்பித்த போது நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தோம். மழை பெய்ய ஆரம்பித்த போது நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தோம். ஓகே, சோ இங்க பாருங்களேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது இந்த சென்டென்ஸை வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மெயின் கிளாஸ் அப்படின்னா வந்து ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, கண்டினியூஸா ஒரு செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆக்ஷன் திடீர்னு நடக்குது. ஓகே, சோ அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலா போக வேணாம், இது ஈஸியா இருக்கு இல்லையா? சோ இங்க பாருங்க, மழை பெய்ய ஆரம்பித்த போது நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தோம், அதை சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? we. சோ ப்ளூரல் வந்திருக்கிறதுனால நம்ம இங்க ஆக்சிலரி வெர்ப் were யூஸ் பண்றோம். we were. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play, அதோட ing சேர்க்கிறீங்க, playing. we were playing, நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தோம். என்னது? கிரிக்கெட், கிரிக்கெட். எப்போ? மழை பெய்வதற்கு ஆரம்பித்த போது, மழை பெய்வதற்கு ஆரம்பித்த போது. ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க, மழை ஆரம்பித்தது, அதை எப்படி சொல்லுவீங்க? மழை அப்படிங்கிறதுக்கு நம்ம டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம், எப்பவுமே வந்து அதுக்கு இட் அப்படிங்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இட் ஸ்டார்டட், it started, மழை பெய்வதற்கு, to rain. சோ மழை ஆரம்பித்த போது, அதாவது மழை ஆரம்பித்த போது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம எப்பவுமே மழை பெய்யறதுக்கு இட்டு தான் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ரைனிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது. இட் வாஸ் ரைனிங், மழை பெய்து கொண்டு இருந்தது. இட் ரெயின்ட், மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால நம்ம இட்டுங்கிற சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இட் ஸ்டார்டட் அப்படின்னா அது ஆரம்பித்தது, டு ரெயின், பெய்வதற்கு, மழை பெய்வதற்கு. வாசிச்சு பாருங்க, we were playing cricket when it started to rain. ஓகே, மழை பெய்ய ஆரம்பித்த போது நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். இதை மாத்தியும் சொல்லலாம், when it started to rain we were playing cricket அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். பட் இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த when அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம நடுவுல யூஸ் பண்றதுனால உங்களுக்கு தெரியும். சோ இது வந்து கன்ஜங்ஷன், இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நடுவில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த வென்னுங்கிற வார்த்தை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரக்கூடிய இந்த சென்டென்ஸோட சேர்ந்து தான் வரும். இந்த போதுன்னு இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸ்க்கு தான் அது வரும். அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, சோ இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எங்கள் நண்பர்கள் வந்த போது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம், அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், பாஸ்ட்ல தான் நடக்குது இல்லையா, பாஸ்ட் கண்டினியூஸ், கொண்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? we. ஸோ ப்ளூரல் வந்ததுனால நம்ம were யூஸ் பண்றோம். we were. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat, அதோட ஐந்து சேர்க்கிறோம், eating. we were eating, நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். எப்போ? எங்கள் நண்பர்கள் வந்த போது, எங்க நண்பர்கள் வந்த போது. சோ போதுன்னு வந்திருக்கு, சோ when போடுறோம். எங்கள் நண்பர்கள் அப்படின்னா வந்து our friends. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, அமைதியா இருக்கக்கூடாது. our friends வந்தார்கள். ஓகே, வந்தாங்க அப்படின்னா came. our friends came அப்படின்னு சொல்லலாம். இதே இது இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கேயோ உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? வந்து சேர்ந்த பொழுது, வந்து சேருதல் அப்படின்னா வந்து அதுக்கு அரைவ் யூஸ் பண்ணணும். ஓகே, அரைவ் அப்படின்னா வந்து சேருதல், வந்து சேர்ந்தார்கள். சோ வந்தாங்க அப்படின்னா கேம், வந்து சேருதல் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அரைவ்ட். சோ அரைவ்டுனா வந்து சேர்ந்தார்கள், வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கேம் யூஸ் பண்ணுவோம். இதான் டிஃபரன்ஸ். ஓகே, we were eating when our friends came.
அவ்வளவுதான். arrived அப்படின்னா வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். got it? நெக்ஸ்ட், ஆசிரியர் உள்ளே வந்த போது அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். டீச்சர் உள்ள வந்தப்போ அவங்க படிச்சிட்டு இருந்தாங்க. அதை எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, அவர்கள் படித்துக் கொண்டு இருந்தார்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. குட். சோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. சோ இதுவும் ப்ளூரல், அதனால நம்ம வேர் யூஸ் பண்றோம். தே வேர். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். they were studying. ஆசிரியர் உள்ளே வந்த போது. got it? so போதுன்னு இருக்கு, அப்ப when யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் உள்ளே வந்தார், அதை எப்படி சொல்லுவீங்க? ஆசிரியர் வந்தார் அப்படின்னா when the teacher வந்தார் came உள்ளே in. அவ்வளவுதான். இங்க பாருங்க, they were studying when the teacher came in. ஆசிரியர் உள்ளே வந்த போது அவர்கள் படித்துக் கொண்டு இருந்தார்கள். ஈஸியா இருக்கா? சோ இங்கிலீஷ்ல வந்து இது மாதிரி வார்த்தைகள்லாம் சின்ன வார்த்தைகள் தான். ஆனா இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி சென்டென்ஸை உருவாக்க முடியாது. இதுக்கு ஒரு மீனிங்கும் இருக்காது. சோ இந்த ரெண்டு சென்டென்ஸை இணைக்குது. இது இணைக்கலன்னா மீனிங் எப்படி இருக்கும் பாருங்க. they were studying, the teacher came in. இந்த ரெண்டு செயலும் எப்போ நடந்துச்சுன்னே சொல்ல முடியாது. சோ ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு, இணைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த when அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். பேருந்து வந்து சேர்ந்த போது நான் பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டு இருந்தேன். பேருந்து வந்து சேர்ந்த போது நான் பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்தேன். இது எப்படி சொல்லலாம்? இதுக்கு நீங்க when வந்து முதல்ல வச்சு சொல்லுங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, இப்படி சொல்லுங்க. ஐ மீன் நிறைய எப்படினாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வச்சு அல்லது மிடில் வச்சு எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகே, பேருந்து வந்து சேர்ந்த போது, போதுன்னு இருக்கு. ஸோ when பேருந்து அப்படின்னா when the bus. வந்து சேருதல், அதை எப்படி சொல்லுவீங்க? arrive. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? arrived. ஓகே, ஸோ the bus arrived, கமா. இப்ப கமா போடணும், ஏன்னா when வந்து முதல் யூஸ் பண்ணிருக்கீங்க. நான் பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டு இருந்தேன். இது எப்படி சொல்லுவீங்க? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் காத்து கொண்டிருந்தேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ். ஏன்னா ஐ வந்திருக்கு, நீங்க வாஸ் போடணும். இதை மறந்துடக்கூடாது. ஐ வாஸ் வெயிட்டிங். கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? வெயிட்டிங். பேருந்து நிறுத்தத்தில், அதை எப்படி சொல்லலாம்? ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்றதுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாக்ட் பிளேஸ். ஸோ அட் த பஸ் ஸ்டாப். That's it. When the bus arrived, I was waiting at the bus stop. பேருந்து வந்து சேர்ந்த போது நான் பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் அவளை பார்த்த போது அவள் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்தப்போ அவ போன்ல பேசிட்டு இருந்தா. சோ அது எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அவளை பார்த்த போது, போதுன்னு வந்துச்சு. சோ when போட்டுடலாம். when நான் அவளை பார்த்தேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான்னா ஐ, பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல see, அதோட பாஸ்ட் ஃபார்ம் saw. when I saw அவளைனா her. when I saw her, கமா, அவள் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். சோ அவள் அப்படின்னா she. சோ இங்க வந்து சிங்குலர் தான் வந்திருக்கு. சோ நம்ம was யூஸ் பண்ணுவோம். she was. பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? talk. அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், டாக்கிங். போனில், அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த மாதிரி போன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆன் த போன். தட்ஸ் இட். when I saw her, she was talking on the phone. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல டாக்கிங் தான் போடணுமா, ஏன் ஸ்பீக்கிங் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ரெண்டுமே இந்த இடத்துல ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ என்ன அப்படின்னா, டாக்கிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேஷுவலா நம்ம வழக்கமா பேசக்கூடியது. ஸோ ஐ வாஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஸோ நீங்க ஃபார்மலா பேசணும், ரொம்ப பொலைட்டா ஃபார்மலா பேசணும். ஸோ ஆஃபீஸ்லாம் பேசும்போது ஃபார்மலா பேசணும் அப்படின்னா நீங்க ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இது வந்து கேஷுவல் வே, இது வந்து ஃபார்மல் வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா இருக்கா?
இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வென் அப்படிங்கக்கூடிய கன்ஜங்ஷனை எப்படிலாம் பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பயன்படுத்தணும் கமெண்ட்ல சொல்லுங்க. வென் அப்படிங்கக்கூடிய இந்த இஃப் யூ ஆர் யூசிங் த வேர்ட் வென் அஸ் அ கன்ஜங்ஷன், எந்த இடத்துல நீங்க அதை பயன்படுத்துவீங்க? ஒன்னு சென்டென்ஸோட தொடக்கத்துல, அப்படி இல்லைன்னா ஒரு சென்டென்ஸோட மிடில்ல வரும். ஓகே, ஆரம்பத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கமா வரும், மிடில்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கமா வராது. காட் இட்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வென் கூட சேர்ந்து வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும், இன்னொன்னு வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கணும். இதுதான் ரூல்ஸ். ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன்னா சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்க பாருங்க, நான் அவனை பார்த்த போது அவன் படித்துக் கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்தப்போ அவன் படிச்சுட்டு இருந்தான். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியானதுதான். உங்களுக்கு 20 seconds டைம். அதுக்குள்ள ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டைம்ஸ் அப். குட் ஜாப். சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். சோ என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அவனை பார்த்த போது. சோ போதுனா when, ஐன்னு வந்திருக்கு. சோ நான் வந்திருக்கு. சோ ஐ வரும். பார்த்தேன்னா சா. when I saw, அவனைனா him. when I saw him, கமா, அவன் படித்துக் கொண்டு இருந்தான். அவன் அப்படின்னா he. சோ was வரும். கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். he was studying. That's it. So இப்படியும் நீங்க சொல்லலாம். இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he was studying when I saw him. That's it. இப்படியும் சொல்லலாம். Both are correct. So whenங்கிற வார்த்தைய ஆரம்பத்துல யூஸ் பண்ணா இங்க கமா வரும். So இங்க மிடில்ல யூஸ் பண்ணீங்கன்னா கமா வராது. ஓகே, ஈஸியா இருக்கா? சோ எப்படி இருந்தது? உங்க மார்க்ஸ், மார்க்ல ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். நீங்க எப்படி எழுதுனீங்க? கரெக்டா எழுதிருக்கீங்களா? கரெக்டா? அதை கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னையில இருந்து வென் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. வென்னை வந்து கன்ஜங்ஷனா வச்சு நீங்க வந்து பேசி பாருங்க. சோ சூப்பரா வந்து நீங்க இங்கிலீஷ்ல பேசிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி. ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.